வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடுக்கு ஃபீட் வைக்க போகிறோம். ஹமாஸ் நல்லா துருத்துருன்னு இருக்காப்புல. ஹமாஸ் ராக்கி பாய்க்கு பசி வந்துருச்சு, கோவமாக இருக்கார். ட்ராகன் ஏங்குறாரு சாப்பாடுக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, மார்க் அமைதியாக நிற்கிறாரு. சரி, பாத்திரத்தில் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். இப்போயும் ஆடுக்கு ஃபீட் வைக்கிறப்ப இது வந்து ராக்கி பாய்க்கு, இது வந்து மார்க் ஆண்டனிக்கு, இது வந்து நம்மளோட ஹமாஸ்க்கு, இது வந்து ட்ராகனுக்கு. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து எவ்வளோ ஃபீட் வைக்கணும், எவ்வளோ குவான்டிட்டியில் வைக்கணும், அதான் நம்ம வந்து இந்த தடவை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். மெயின் வந்து வெயிட் மிஷின் போட்டு வச்சுட்டு 0 பண்ணிக்கலாம். 0 பண்ணியாச்சு. எப்போயுமே ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ராக்கி பாய்க்கு தான் வைப்பேன். நான் ராக்கி பாய் தான் எப்போயுமே கொஞ்சம் கோவமாக இருப்பார் ஃபுட்டு வைக்கிறப்ப. ஆனால் அவர் தான் நம்ம ஃபஸ்ட்டு செல்ல குட்டி. அவ்வளோ ராக்கி பாய்க்கு 750 grams ஃபார் ராக்கி பாய். 370 இருக்குது. 370. நைட்டு ஃபீட் வைக்கிறப்ப வாட்ரு கண்டென்ட் அதிகமாக இருக்கணும். 750 grams வைக்கணும். 370 + 380. அப்படி பார்த்தாலும் கம்மி பண்ணணும், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 370 330 வரும். இப்போ 330 அளவுக்கு தான் வைக்கணும். கரெக்டான குவான்டிட்டியில் வைக்கணும். கரெக்டாக 330. இப்போ பார்த்தீங்கன்னா 750 grams ஆயிடுச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பருத்தி கொட்டைலாம் எப்போயுமே தண்ணியில் மேலே மிதக்கும், அதெல்லாம் நல்லா தண்ணியில் அமுக்கி விட்றணும். அப்போ தான் நல்லா சாப்பிடும். இல்லாட்டி அதை மட்டும் ஒதுக்கிடும். ராக்கி அமைதியாரு. ராக்கி பாய் கொஞ்சம் கோவமாக இருக்கார். உங்களுக்கு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஃபீடு கேட்குறாரு. ரொம்ப பசிக்குதுப்பா கொடுப்பா அப்படின்ட்டு. ராக்கி பாய் ஒத்த கையில் வீடியோ எடுத்துகிட்டு தூக்க முடியலைங்க, அதனால் தள்ளியே வச்சிடலாம். இது கொட்டிடாத. வச்சாச்சு, ராக்கி பாய்க்கு வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹமாஸுக்கு வச்சிடலாம். ஹமாஸ் நெக்ஸ்ட் உனக்கு தான். ஹமாஸுக்கு வந்து எப்பயுமே என்ன குவான்டிட்டியில் வைப்போன்னா 350 above ஃபார் ஹமாஸ். 350 and above. 350 and above இருந்தால் அப்படி வச்சிடலாம். 370. ஓகே. ஹமாஸோட பாத்திரம் வந்து இதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்தந்த குட்டிக்கு அந்தந்த பாத்திரத்தில் வச்சாதான் சாப்பிடுன்ட்டு. ஆனால் எனக்கு அப்படி இல்லைங்க. நான் அப்படி தான் வச்சிட்ருக்கேன். ஆனால் மாற்றி வச்சாலும் என்னோடய குட்டி வந்து சாப்பிடும். நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். அந்த மாதிரி என் குட்டிக்கு எந்த பாத்திரமாக இருந்தால் என்ன, அதுக்குள்ளே இருக்க விஷயந்தான் எனக்கு வேணும்ன்ட்டு எப்படி வச்சாலும் சாப்பிட்டுப்பாங்க. அது வரையும் எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. நைட் வைக்கிறப்போ வாட்டர் கண்டென்ட் எப்பயுமே அதிகமாக வைக்கணும். நெக்ஸ்ட் ஓ மை காட், தகரத்தையே உடச்சிடும் போலைங்க. இதை தூக்கி இங்கிட்டு கட்டி விடணும். இல்லாட்டி அந்த தகரம் வந்து ஃபுல்லாக டேமேஜுக்கு மேலே டேமேஜ் அடிச்சிடும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதுங்களா, நல்லா அடித்து வச்சுருக்கு. உடைக்காமல் விட்ட வரையும் சந்தோஷம். நெக்ஸ்ட்டு வந்து இவருக்கு உங்களுக்கு வந்து 300 grams. அப்பா 300 grams. எப்பயுமே ஏன் அந்த குட்டிக்கு வந்து 370 வச்சுட்டு இதுக்கு வந்து 300 வைக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன விஷயம்னா, நான் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஈக்குவலாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஈக்குவலாக ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன ஆச்சு, எல்லா குட்டியும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறப்ப இந்த
குட்டி வந்து ட்ராகன் வந்து என்ன பண்ணிட்டாப்புல பெருஞ்சாணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இவரும் அதே மாதிரி தான் பெருஞ்சாணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. 2 பேரும் பெருஞ்சாணி அடிக்கிறனால இவங்களுக்கு குறைச்சாச்சு. ராக்கி பாய்க்கு ஃபஸ்ட்டு 1 கிலோ வச்சேன், அவரும் பெருஞ்சாணி அடித்தாப்புல. அதனால் என்ன பண்ணுறாருன்னே தெரில, கோவம் வந்துருச்சு, கொட்டி விட போகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில என்னாச்சுன்ட்டு. சரி நம்ம வந்து இப்போ ட்ராகனுக்கு வச்சிடலாம். ட்ராகனுக்கு 300 கிராம்ஸ். நல்லா சண்டை போட்டுட்டு இருந்துச்சு, அதனால் கொட்டி விடலை. கொட்டி விட்டால் தீனி இல்லை அவங்களுக்கு, அப்படியே பட்டினி போட்டுற வேண்டியது தான். அப்படி பண்ண மாட்டேன், மாசு கேட்காது எனக்கு. இந்தா ட்ராகன். இந்த ட்ராகனுக்கு எப்பயுமே ஃபீட் வைக்கிறப்ப இந்த மாதிரி லாஸ்ட்டில் தான் வைக்கணும். வச்சுருக்கோம்ல இந்த மாதிரி கயிறு லாஸ்ட் எண்டில் தான் வைக்கணும். இல்லாட்டி என்ன பண்ணணும், அதிலே மோஷன் போகும், அதிலே யூரின் போக ஆரம்பிச்சிடும். அது அப்புறம் நெக்ஸ்ட் எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து இவருக்கு, யாருக்கு, மார்க்குக்கு தான் நெக்ஸ்ட்டு. மார்க்குக்கு 300 கிராம்ஸ் வச்சா போதும். வருமா? இன்னும் 210 தான் இருக்குது, ரொம்ப கம்மி. 300 கம்பல்சரி. 310 ஓகே. மார்க்குக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குவான்டிட்டி வச்சுட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நம்ம குட்டிகளோட மோஷனை கம்பல்சரி பார்க்கணும். அதாவது இந்த மாதிரி இடம் கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் அதோட மோஷனை நம்மளால் பார்க்க முடியும். இல்லாட்டி பில்லுக்கரில் பெருஞ்சாணி அடிச்சிருந்தாலும் தெரியாது, உதத்தால போயிருந்தாலும் தெரியாது. மார்க் வச்சிடலாமா? இந்த மார்க் சாப்பிடுங்க. இவர் தான் மார்க் சாப்பிட்றாரு. இவர் ஏன் சாப்பிட மாய்க்கிறாருன்னா இவருக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சு பழக்கியிருக்கேன், அதனால் கொஞ்சம் எடக் பண்ணுறாரு. என்ன பண்ணோன்னா இதை கொஞ்சம் வாட்டரை மட்டும் இதில் வடிகட்டி விட்டால் மட்டும்தான் அது சாப்பிடும். நான் அதை பழகி, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது வந்து அடர் தீவனம் பழகி வந்து ஜஸ்ட் 3 to 4 days தான் ஆச்சு. அதனால் என்ன பண்ணோன்னா இதை எடுத்து என்ன பண்ணணும், இந்த இதில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கா மார்க்குக்கு, அதில் கொஞ்சம் வடிகட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை வந்து நல்லா வடிகட்டி இதில் ஊற்றியாச்சு வாட்டரை. இப்போ பாருங்கள் எப்படி சாப்பிட்றான்ட்டு. தெரியுதுங்களா? இதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு 2 days இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் உடனே ஒரே நைட்டில் இன்க்ரீஸ் பண்ணால் சாப்பிடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து 4 குட்டி நல்லா சாப்பிட்றாங்க. நம்மளுக்கும் டைம் ஆகிவிட்டது. இவருக்கு என்ன ஆச்சு, இவர் நான் போனதுக்கப்புறம் சாப்பிடுவார், நோ ப்ராப்ளம். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:05 ஆச்சுங்க. சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலாட்டி நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.